வெல்கம் டு டிஎன்பிசி ஏஐ வீடியோஸ். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் சமச்சீர் புக்கு 6ஆம் வகுப்பில் சூரிய குடும்பத்தில் கோள்களை பற்றி பார்க்க போகிறோம். கோள்கள் என்றால் என்னன்னா, சுற்றி வருபவர் என்று பொருள். சூரிய குடும்பத்தில் உள்ள 8 கோள்கள் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் சூரியனை எதிர்கடிகார சுற்றில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகின்றன. கோள்கள் தமது சுற்றுவட்ட பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கு சூரியனின் ஈர்ப்பு விசையே காரணம். சூரியனுக்கு அருகில் உள்ள புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் ஆகியவை உட்புறக்கோள்கள் அல்லது புவிநிகர கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. சூரிய குடும்பத்தில் கடைசியில் உள்ள வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்கள் வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. சூரிய குடும்பத்தில் கடைசி 4 கோள்களில் வாயுக்கள் நிரம்பி காணப்படுவதால் அவை வளிம கோள்கள் கேசஸ் பிளானட்ஸ் என அழைக்கப்படுகின்றன. செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில் சிறுகோள் மண்டலம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் காணப்படுகிறது. வால் நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்று பண்டைய தமிழர்கள் கோள்களை பற்றி அறிந்திருந்த செய்தியை கூறும் நூல் சிறுபானாற்றுப்படையில் கூறப்படுகிறது. சூரியனிலிருந்து உள்ள சராசரி தூரம் 57.9 மில்லியன் கிலோமீட்டர். சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் 88 மில்லியன் கிலோமீட்டர். தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள ஆகும் நாட்கள் 58.7 மில்லியன் கிலோமீட்டர். புதனுக்கு துணைக்கோள்கள் இல்லை. ரோமானிய கடவுள்களின் தூதரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. வளிமண்டலம் இல்லாதால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படுகின்றன. அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் புதன் கோளை நாம் வெற்று கண்களால் காண முடியும். வெள்ளி இது வெப்பமான ஒரு கோள். புவியை போன்றே ஒத்த அளவுள்ளதால் வெள்ளியும் புவியும் இரட்டைக்கோள்கள் என அழைக்கப்படுகின்றன. தன்னைத்தானே சுற்றி கொள்ள 240 நாட்கள் ஆகும். தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றும் கோள் வெள்ளி ஆகும். யுரேனஸை போன்றே இக்கோளும் கிழக்கிலிருந்து மேற்காகவே சுற்றும். வெள்ளிக்கு துணைக்கோள்கள் அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளான வீனஸ் பெயரால் அழைக்கப்படும். காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் விடிவெள்ளி மற்றும் அந்திவெள்ளி என்று அழைக்கப்படும். நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் வெள்ளி. புவி ஒரு உயிர்கோளம். புவி 5வது பெரிய கோளாக கருதப்படுகிறது. புவியின் மேற்பரப்பு 3/4 நீரால் சூழப்பட்டுள்ளதால் நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என அழைக்கப்படுகிறது. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் புவிக்கோள் மட்டுமே. புவியின் துருவமிட்டம் 12,714 கிலோமீட்டர் மற்றும் நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் புவியின் ஒரே துணைக்கோள் நிலாவாகும். சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 ஆண்டுகள்